ஒன்ல 5th மேட்ச் பிட்வீன் நாட்டு சாலை விசஸ் கருவக்குறிச்சி. கருவக்குறிச்சி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நாட்டு சாலை ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விஷால் மற்றும் பிரவீன். ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஒரு ஸ்டார்ட்னா ஆதவன். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே லாங் ஆஃப்ல ஸ்ட்ரைட் எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி பேர் பவர் பிளே கிடந்தனால பவுண்டரி கிடச்சிருக்கு. சாரி 6 லைன்லேயே குத்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பிரவீன் பேட்லேருந்து முதல் 6, பிரவீன் பேட்லேருந்து விஷால் பேட்லேருந்து. அடுத்த பந்து 5 ஃப்ளாட்டாகவே ஸ்ட்ரைட் போயிருக்கு. லாங் ஆனில் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் அப்படின்னு சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து 5 எடுத்து தான் விட்டாங்க. லாங் ஆஃப்ல சான்ஸ் வர கேட்சா இல்லை ஆளான்னு பார்ப்போம். பவர் பிளே கிடந்தனால கேப்பில் தான் பிளேஸ் ஆகும். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு டிஸ்டன்ஸ் போயிருக்கு. 2 வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் அகைன் லாங் ஆஃப்ல எடுத்து தான் விட்டாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி மைப்பான் பார்ப்போம். ஃபீல்டர் இருக்கிற பாலுக்கு ரியாக்ட் ஆனாங்க. ரன்னிங் பிட்வீன் 2 கிடச்சிருக்கு. பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் 2 பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து 5 டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டு தான் பாடி அட்டாக் லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சிங்கிள் லெக் பை மூலியமாக. பிளேயோட கடைசி 1 டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. தரையோட தடவை தான் போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு குயிக்கராகவே வந்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த பவர் பிளேயரை முடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆதவன் ஒரு முடியல 13 ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆஃப்ல தெரிஞ்சிட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஆனால் அட்டாக் இல்லை ஆதவன் இங்கே விற்க முதல் பாலே இந்த ஓவரில் ஆட்டம் வெளியே போகிறாங்க. விஷால் பேட்ஸ்மேனா மணிமாறன் ஷேக்கில் அந்த தடவை அப் டு அகைன்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையா ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் பந்து. ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. குயிக்கராக வந்திருக்கு. தலைவர் சிட்டு டாட் பால். அடுத்த பந்து டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே த பாடி அட்டாக் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. கீப்பர் ஓடி போயிட்டு இருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து அகைன் தரையோட தரையாக தான் போயிருக்கு. தெளிவான கனெக்டில் கேப்பில் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் கொஞ்சம் லேட் பண்ண காரணத்தினால 2 கிடச்சிருக்கு. பந்து டாஸ் பாலாக மிஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் சைட் எஜ்ஜில் பேக்கப் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்னு பார்த்தா கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் 2 ஈஸி 2. இந்த 2ஓட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடியல 19 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் இழந்து தேர்ட் ஓவர் பால் முதல் பாலே பனிஷ் பண்ணிக்கலாம் பார்ப்போம். 5 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. மரத்துக்குள்ள போயிருக்கு. கண்டிப்பாக ஓடி இருக்கணுமா இல்லை ஆறான்னு பார்ப்போம். அம்பேர் ஸ்கால் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரி 4 ஓட்டங்களை பெற்று. அடுத்த பந்து அகைன் பெரிய ஸ்டோருக்கு போனாங்க. ஃபுல் பேக் நம்பர் டாட் டாஸ் பாலா ஃப்ளாட்டா தரையில ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் ரொம்ப ஒன்ஸ்ல ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. ஃப்ளாட்டா லாங் ஆஃப்ல பிச்சிட்டு போயிருக்கு. இதுக்கான வாய்ப்பு பார்ப்போம். பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி. அடுத்த பந்து அகைன் ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. விக்கெட்ல தெரிச்சிட்டு போயிருக்கு. 8 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் அங்கிட்டு 6 பேக் டு பேக் ஒரு 6 நாளை குயிக்கராக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். இந்த ஓவரோட கடைசி வந்து டாஸ் பால் கண்டிப்பாக நோ பால் கால் பண்ணிடுவாங்க. பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டாப் அவங்க ஃபீல்டர் கையை நோக்கி சிங்கிள். இந்த பந்து இலவச பந்து என்ன பண்ணுறன்றதை பார்ப்போம். இலவச பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தெரிச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 4 6 பார்ப்போம். 4 கிரிக்கெட்டை கரெக்டாக வேஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். இங்கே பிரவீன் அட்லாஸ் இந்த 4ஓட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. இல்லை 340 ஆடி இருக்காங்க. 4th ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டு அகைன்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சுங்க. தெரியாமல் போயிருக்கு. பாலுக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க ஃபீல்டர். ரன்னிங் பின் கொஞ்சம் பிடிச்சிக்க டைமிங் இருந்துச்சு. அதனால் 2 மாறி இருக்கு. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்கராக வந்திருக்கு. கொஞ்சம் ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பவுலிங் இல்லை டாட் பால் பந்து பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. ஏக்கில் டாட் பாலாக மாறி இருக்கு. பேக் டு பேக் டாட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாட்டா ஸ்ட்ரைட் தாண்டி நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்புங்க. தவி எஃபர்ட் போட்டு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த டிஃபனுக்கு போனாங்க. தரையோட தரையாக போயிருக்கு. ஃபீல்டர் தாண்டி இருக்குன்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஃபீல்டர் வந்துட்டாங்க. பாலுக்கு குயிக்கரா சிங்கிள் பார்த்தா இங்கே பவுலிங் எல்லாம் மிஸ் பண்ணி 2 மாறி இருக்கு. ஈஸி 2. லாஸ்ட் பால் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் அங்கே ஃபீல்டு அன்னியூனாக தான் இருக்குது. 2 மாறிடும். ஈஸி 2 அட்லாஸ் இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடியல 47 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் 5th ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டாஸ் பால் சரியான கனெக்ட் இல்லை. பாலே சுற்றி இருக்கு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் வந்துட்டாங்க. பாலுக்கு குயிக்கரா சிங்கிள் கிடைக்கும். பந்து
டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஃபிளாட்டாவே போயிருக்கு. 6 அந்த முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. அடுத்த பந்து 6 தொடர்ந்து பெரிய சுத்துக்கு தான் போனாங்க. இந்த டாஸ் பால் இதோட கடைசி 3 பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. நல்ல ஸ்டாப் ஒன்றும் இல்லை. ரன்னிங் பிட்வீன் ரன்அவுட்கான சான்ஸ் மிஸ் ஆயிருக்கு. பரிசத்தில் போனாங்க. டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து கடைசி 1. 5 தடவை ஃபிளாட்டாவே எடுத்தாங்க. இந்த இன்னிங்ஸையும் முடிக்கிறாங்க. 23 அப்படின்ற டார்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவா சட்டகோப்பன் ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே டாஸ் பால் தருவாங்க. அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பாப்போம். சிங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆன் ஸ்டெப் அவுட் பண்ணி கேப்ல தள்ளாங்க. இந்த தடவை ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் தான். 2 பவுன்ஸ்ல நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஆன் அப் டு அகைன் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் லாங் ஆஃப்ல அகைன் சிங்கிள் தான் நினைக்கிறேன். சிங்கிள் அப் டு அகைன் லென்த்ல இன்சைட் ஆச் நல்ல ஸ்டாப் கூட கீப்பர் டாட் பால் கூட கடைசி 2 ஸ்ட்ரைக்கிங்ல சிவா டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேப்ல போயிருக்கு. 6 சிவா பெடந்திர முதல் 6 மேட்ச் நெட்டட் பவுண்டரிஸ் தேவை. கண்டிப்பா மேட்ச் எடுத்து போணும்னா இன்னொரு பவர் பிளேயோட கடைசி 1 ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அண்டர்ல கிக்கரவே வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் இங்க கீப்பர் மிஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிடைச்சிருக்கு. அட்லாஸ் இந்த சிங்கிளோட அந்த பவர் பிளே ஒரு முடிஞ்சிருக்கு. ஒரு முடியல 10 ரன் அடிக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்டாப்னா விசால் முதல் பாலே உட்ல இருந்துல டாட் ஓவர் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அடுத்த பந்து கட்டுக்கு போனாங்க. கிக்கரா வந்திருக்கு. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்ங்க பவுலர் வந்து டாட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே ஏக்கிங் லென்த்ல குத்துறாங்க. டாட் பால் வாட்டர் டெலிவரி. அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி மடக்குனாங்க. சான்ஸ் பால் நல்ல டேக்குங்க லைன்ல வாட்டா கேட்ச். பேக் டு பேக் டாட்டஸை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுலிங் சைடில் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து அப் டு அகைன் லென்த்ல தெளிவாக லோட்டாஸாக கனெக்ட் பண்ணாங்க. சைடு டு ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் அவுட் இன் திஸ் ஓவர். அப் டு அகைன் லென்த்ல அகைன் சைடு டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 கால் இருந்துச்சு. டைரக்ட் ஹிட்டான்னு பார்ப்போம். பிடிச்சி டைரெக்டாக ஆக்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன் ரன் அவுட் ப்ளஸ் ஒரு ரன்னு. லாஸ்ட் இந்த ரன் அவுட்டோட இந்த ஓவரே முடிக்கிறாங்க. முடியல 12 அடிக்காங்க. இது வரைக்கும் பால் டு பால் தான் வந்திருக்கு. சொன்னா அஸ்வின் தோட ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டாஸ் பால் பிகின் தி ஸ்டம்ப்ஸ்ல கண்டிப்பாக பனிஷ் பண்ணிட்டாங்க. பவுண்டரி போயிடும். பவுண்டரி பந்து ஸ்டிங்கில் அதவன் வெட்டி கட்டுக்கு போலான்னாங்க. தெளிவாக யாக்கிங் இடத்துல அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபிளாட்டாவே போயிருக்கு. சான்ஸ் பால் குத்துச்சுனா பவுண்டரி போயிடும். குத்திருக்கு பவுண்டரி கிடைச்சி பவுண்டரி. அதவன் பேட்ல இருந்து 2வது பவுண்டரி இந்த ஓவரில். அடுத்த பந்து லேட் கட்டுக்கு போலான்ட்டு இருந்தாங்க. வெளியே போயிருக்கு. வைடு அப் டு அகைன் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு டாட் பால். அடுத்த பந்து அப்போ ரீஸ்தலுக்கு போனாங்க. உட் லென்த்ல டாட் பால். ஏரி கமிட்டாங்க. முன்னாடியே தெளிவாக குத்தப்பட்ட பந்து டாட் பால். அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. 3 முடியல 21 அடிக்காங்க. 4th ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக்கன் அண்டர்ல போய் எடுத்தாங்க. கேட்சா விசால் இங்கே விக்கெட். 5 தடவை முன்னாடி ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க டவுன் தி ட்ராக்ல. இங்கே டாட் பால். அடுத்த பந்து ஏரி கமிட்டை லோட்டாஸா கனெக்ட் பண்ணாங்க. சான்ஸ் பால் மரத்தில் குவிக்கராகவே போயிருக்கு. 6 கொடுத்துருக்காங்க. 5 தடவை ஃபிளாட்டாக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. தாண்டிருமான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் 2 ரன் கால் பண்ணிக்காங்க. கொஞ்சம் டைமிங் இல்லை பிடிச்சி வைக்கிறதுக்கு. கண்டிப்பாக 2ஆக மாறிடும். ஈஸி டு 5 தடவையும் ஃபிளாட்டாகவே போயிருக்கு. இந்த தடவை ஆஃப் ஸ்டம்பை கிளியரா அப்பதான் பார்த்துருக்கு. விக்கெட் ஒரு முடியல 4 விக்கெட்ல இருந்து 33 ஆடிருக்காங்க. 6க்கு 30 முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்க. குயிக்கரா போயிருக்கு. தாண்டிடுச்சுன்னா பவுண்டரி. மரத்தில் போட்டு 6ஆவது மாறி இருக்கு. 6 ஆதவன் பேட்ல இருந்து முதல் 6 மீதமல்ல 5க்கு 4 பேர் செட் ஆடணும். அடுத்த பந்து இந்த தடவை பிரீஸ்தலுக்கு போனாங்க. உடம்பு போட்டு மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால விரட்டி போனாங்க. இந்த ரிவ்யூ ஸ்ட்ரைட்டாவே தி ஃபீல்டர் பிகன் தி ஸ்டம்ப்ஸ்ல டாட் பால். அடுத்த பந்து அகைன் பிகின் தி ஸ்டம்ப்ஸ்ல சரியான கனெக்ட் இல்ல. சிங்கிள் கிடைக்கும் நினைக்கிறேன். சிங்கிள் ஒரு ஓட்டங்களை மற்றும்
இந்த தடவை தரையோட போனாங்க. அந்த மேட்ச்சில் வந்துட்டாங்க இங்கே ஒயிட். அந்த மேட்ச்சில் வந்துட்டாங்க நாட்டு சாலை லாஸ். இந்த டட்டோட இந்த மேட்ச் வின்றாங்க நாட்டு சாலை.